ஸ்ரீ ஜயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தாம்மா உங்கள் ஜெயா பேசுகிறேன். வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம்மா. நான் சொன்ன மாதிரி கணேஷா பண்டிகைக்கு 4 ஐட்டம் போடுறதா சொல்லியிருந்தேன். 2 ஸ்வீட் கொழுக்கட்டை, ஒரு கோவில் சுண்டல், ஒரு ஸ்வீட் அவல் போட்டிருந்தேன். இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா வீவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிம்மா. இப்போ இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டில் சப்பாத்தி குருமா, மிக்சட் குருமா பண்ணலான்னு இருக்கிறேன். அதை உங்களுக்கு இன்றைக்கி போடுறோம்மா. அதுக்கு உண்டான ஐட்டம்லாம் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. குருமாவுக்கு உண்டான ஐட்டம்மா: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 2 பட்டை தாளிக்கிறதுக்கு, வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அரைக்கிறதுக்கு குருமாவுக்கு தேங்காய், கொஞ்சம் சோம்பு, ஒரு 3 முந்திரி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கல்லை எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஒரு பழுத்த அரைச்சி வச்சுருக்கிறேன். இது மிக்சட் வெஜிடபிள்மா: கோஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, அந்த பெரிய கத்திரிக்காய், இது வைலட் கத்திரிக்காய், கொஞ்சம் பீர்க்கங்காய். இது வெள்ளரிக்காய் நாங்கள் சப்பாத்திக்கு நைட்டில் சாப்பிட்றப்போ வெள்ளரிக்காய் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுவோம், சீக்கிரம் ஜீரணம் ஆகும். அதுக்காக இது சப்பாத்திக்கு மாவுமா. ஒரு 1/2 கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் பாருங்கம்மா. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் எப்படி சப்பாத்தி செய்வேனோ அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கொஞ்சோண்டு மாவு, 1/2 கிலோ மாவுலேருந்து கொஞ்சோண்டு உருட்டுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நெல்லெண்ணெயும் கோல்டு வினரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நெல்லெண்ணெய் சப்பாத்திக்கு கொஞ்சம் குளிர்ச்சியை கொடுக்கும். அதுக்காக ஒரு கரண்டி போடுறோமா இந்த கரண்டியால். அவ்வளோதான். இதுக்கு தேவையான சால்ட்டு இந்த சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன், இன்னொரு 1/2 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கட்டி முட்டி இல்லாத இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கிட்டு, பச்சை தண்ணி தான் கலக்கிறோம்மா. சப்பாத்திக்கு அளவுலாம் இல்லை தண்ணி. நம்ம பிசைய எவ்வளோ திட்டம் வரும்னு நமக்கு தெரியும் இல்லையா? சப்பாத்தி மாவு பதம் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கையில் ஒட்டாத வந்தால் போதும். அப்படியே சைட்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா திட்டம் தெரியும் உங்களுக்கு. பிசையக்குள்ளேயே திட்டம் தெரியும். ரொம்ப ஊற்றிடாதீங்க. பாருங்கம்மா, மாவு திட்டமாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள், பால் மாதிரி. அவ்வளோதான். கையில் ரவை கூட ஒட்டலை பாருங்கள். நான் எண்ணெயும் போடலை பாருங்கள். அந்த ஒரு கரண்டி போட்டேன் பாருங்கள். அவ்வளோதான். வாங்கம்மா, குருமா தாளிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான குக்கர் வச்சுங்க. பாத்திரம் வானல் இருந்தாலும் பரவாயில்ல. நான் இது அடி கனமாக இருக்கிறதுனால நல்லாயிருக்கும் இதில் செஞ்சால். எப்பயும் எண்ணெய் போடுறப்போ குக்கர் நல்லா காஞ்சிருக்கணும். குக்கரோ பாத்திரமோ இல்லை எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அந்த பாத்திரம் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் போடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக சோம்புலாம் வட்டெல்லாம் போட்ட உடனே பொரியும். பாருங்கள், 1 2 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறேன். அது நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சுமா. பாருங்கள், ஒரு 2 பட்டை, மெலிசாக இருக்கிற பட்டை தான், அதை சின்னதாக உடச்சி வச்சுருக்குறேன். அதை போட்டுட்டேன். ஒரு சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்குறேன், சின்ன ஸ்பூனால், பெரிய ஸ்பூன் இல்லை, சின்ன ஸ்பூனால். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டால் நைட்டில் சாப்பிட மாட்டாங்க, பிடிக்காது வாசனை, மசாலா வாசனை. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை போடுறேன். அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். நல்லா எண்ணெயில் வதங்கிச்சுன்னா அந்த சாரெலாம் இறங்கும். பாருங்கள், இது ஒரு துண்டு இஞ்சியும், ஒரு 4 பல் 5 பல் பூண்டும் போட்டிருக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கி வைக்கணும். பாருங்கம்மா, இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெஜிடபிளை சேர்த்துக்கிறேன்.
சேர்த்து கொஞ்சம் வதக்கிடுங்க நல்லா. ஏன்னா இதெல்லாம் சாஃப்டான காய்ங்க. பீர்க்கங்காய், இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டதுனால அதுவும் சாஃப்டாக தான் இருக்கும். இதில் பீட்ரூட் தான் கொஞ்சம் இது, அதுவும் பரவாயில்ல. சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறேன் இல்லையா, ஒன்றும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிக்சடு குருமா. அப்புறம் தக்காளியை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இது நாங்கள் ஃபாரம் தக்காளி தான் யூஸ் பண்ணுறது. அதனால் அப்படியே போட்டால் பசங்களுக்கு பிடிக்காது, எடுத்து எடுத்து போடுவாங்க, வேஸ்ட் ஆகும் இல்லையா. அதனால தான் அப்படி பியூரி மாரி அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதையும் சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே குருமாவுக்கெலாம் காய்ங்க ரொம்ப வதங்கக்கூடாது. நல்லா அது லேசாக வதக்கிட்டாலே போதும், நல்லா வெந்துடும். அதுவே வெந்தக்குள்ளே தான் நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்க்க போகிறேன். இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு, பாருங்கள், ஒரு சின்ன ஸ்பூன் இது. அதனால் இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள். குருமாவுக்குலாம் நான் ஸ்பெஷலாக எதுவும் சேர்க்கறது இல்லைம்மா. அது எங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பாருக்கு, எல்லாம் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த தூள் தான் போடுவேன். எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இது. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். கொஞ்சம் கரம் மசாலா சேர்ப்பேன் அப்புறமா லாஸ்ட்டில் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கிக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுறேன் இந்த காய்கறிக்கு, குருமாவுக்கு. என்ன நடுவில் கொஞ்சம் சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? இங்கே பெங்களூர்லலாம் கணேசா பண்டிகை ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. 1 மாதத்துக்கு தொடர்ந்து டெய்லி இதை ஃப்ரீயாக இருக்கிறவங்க எல்லாம் அந்த கடைக்காரங்க எல்லாம் கலெக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க இல்லையா. அது பெரிய பெரிய கணேஷாவங்க எடுத்துகிட்டு போவாங்க கரைக்கிறதுக்கு. அது எப்போயும் ராத்திரியில் தான் இங்கே எடுத்துகிட்டு போவாங்க. அதுதான் ரொம்ப சத்தமாக இருக்குது. அதுதான் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. அதை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னவோ சத்தம் கேட்குதுன்ட்டுன்னு. பாருங்கள், இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் காய் வெந்த உடனே நான் இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, 3 முந்திரி பருப்பு, அதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை லாஸ்ட்டில் சேர்க்கலாம். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும் குருமா. வந்தவுடனே இதை சேர்த்துட்டா ஒரு கொதி வந்தால் போதும், இறக்கிட்டு நம்ம சப்பாத்தி பண்ணிடலாம். பாருங்கம்மா, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், காயெலாம் நல்லா குழஞ்சி வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு மசாலாவை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி போட்டுங்க, மிக்சியை கழுவி விட்டுங்க. ஊற்றிட்டு இப்படி கிண்டிடுங்க. குருமா எவ்வளோ வாசனை வருது தெரியுங்களா? ரொம்ப மசாலா போட்டு மசாலா வாசனை இல்லாத மைல்டான வாசனை. இந்த குருமா நான் சொல்கிறத விட நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் குருமாவை ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், ஒரு கொதி வந்தால் போதும். அதனால் இந்த ஸ்டவ்வுக்கு மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், அது சின்ன இதில் இருக்கட்டும். இந்த பக்கம் சப்பாத்தி கல் வைக்கிறேன். இதை மூடி வச்சிடறேன், சிம்மில் வச்சிடறேன். பாருங்கம்மா, குருமா எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. நிறுத்திடுறேன் இப்போ ஸ்டவ்வு. சிம்லேயே வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் நிறுத்திட்டேன். இந்த பக்கம் பாருங்கள், கல் காஞ்சிடுச்சு சப்பாத்திக்கு. நான் ஒரு 6 சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போடுறேன். பாருங்கம்மா, சப்பாத்தி உப்பி வருது. நான் ஊற வைக்கலை, அதுக்கு வேறு எதுவும் மிக்ஸ்லாம் பண்ணல, எதுவும் அப்படியே
பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி கல் நல்லா சூடாயிடணும். சப்பாத்தி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுற வேண்டியது தான். மாவு ரொம்பலாம் ஊறணுன்னா அவசியம் இல்லை. வாங்கம்மா பாருங்கள், இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.